இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பகுதியூடாக இன்றைய நாள் நாங்கள் என்ன விடைய பிறப்பை கதைக்கப் போகிறோம் என்றால், இந்த ஏஐ தொழில்நுட்பமும் இன்றைய சவால்களும் என்ற தலைப்பில் தான் நாங்கள் பேசு பொருளை எடுத்திருக்கிறோம். இந்த ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு நன்மை பயக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு அதை தீமையாக பயன்படுத்துகின்றவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்கான ஒரு விடயம். ஆகவே இதுக்கான ஒரு தெளிவுபடுத்தலாக இன்றைய பேசு பொருளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்தபோது எல்லோருமே வரவேற்றார்கள். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே அதுவும் குறிப்பாக இந்த படிக்கின்ற மாணவர்கள் இன்னும் வரவேற்றார்கள். இந்த பிரசன்டேஷன் என்கிற ஒரு பேசுபொருள் பலரிடம் படிக்கின்ற பிள்ளைகளிடம் இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தால் ஒரு பட்டத்தை பெற போகிறோம் என்றால் பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ இன்னொரு துறையோ ஒரு பிரசன்டேஷன் செய்ய வேண்டும், ப்ரொஜெக்ட் ஏதாவது செய்யணும், அப்படி ஏதாவது தேவைப்பாடுகள் வருகின்ற பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பம் அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு ஒரு கை கொடுத்தது. ஒரு விஷயத்தை போட்டு நான் இப்படி ஒரு விஷயத்தில் எதிர்பார்க்கிறேன், இதில் என்னென்ன தகவலை பெற்றுக்கொள்ளலாம், இது எப்படி பிரசன்டேஷன் பண்ணலாம், இதற்கான ஒரு மொடியுலேஷன் என்ன, இதற்கான வழிமுறைகள் என்னெல்லாம் சொல்லி ஏஐ தொழில்நுட்பத்துடன் அவர்கள் பயனை பெற்றுக் கொண்டார்கள். பயனை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து அவர்கள் ஒரு புது புது ஐடியாக்களை எடுத்தெடுத்து ஒரு கண்டனை உருவாக்கி கொண்டார்கள். ஒரு கண்டனாக உருவாக்கி அவர்கள் தங்களுக்கான அந்த ப்ரொஜெக்ட்ஸ்களை எல்லாம் முன்வைத்தார்கள், சமர்ப்பித்தார்கள், வெற்றி வாகை சூடினார்கள். ஏனால் முன்னைய காலங்கள் எல்லாம் அப்படி அல்ல. லைப்ரரிக்கு போகணும், தேடணும், அறியணும், படிக்கணும், அது சம்பந்தம் அறிய வேணும், எல்லா விடயங்களையும் தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தின் அந்த விரைவு என்ன என்றால் ஒரே நேரத்திலே அதை தந்துவிடும். எங்கெங்கெல்லாம் இருக்குது, அது நூலகத்தில் இருந்தாலும் எந்த நூலக ஆவணத்தில் அது இருக்கிறது, இ நுட்பங்கள் எல்லாம் இருக்கிறது, நூலகம் எல்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது, என்ன தகவல் இருக்குது, எங்கே இருக்குது, அப்படி என்ன மாதிரி செய்யணும் எல்லாம் அதே தந்துடுது. அப்போ எங்களுக்கு சுகமான ஒரு விடயமாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறோம், இந்த பொருள் என்ன விலை, அல்லது இந்த பொருள் எங்கத்தைய ப்ரொடக்ட், அல்லது இந்த பொருள் பற்றிய தகவல், இந்த மருந்தை இந்த பிள்ளைக்கு கொடுக்கலாமா, இந்த மருந்தில் என்னென்ன உள்ளடக்கம் இருக்குன்னு சொல்லி நான் சாதாரணமாக தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் கூட நாங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மருந்து கொடுக்க போறோம்னா அதை போட்டோ எடுத்து போட்டுட்டு இந்த மருந்து எங்களுக்கு என்னத்துக்காக தந்திருக்கிற டாக்டர், அல்லது இந்த மருந்து பற்றிய தகவல் என்னென்று ஒரு பொதுவான அறிவுக்கு, ஒரு எங்களுடைய தொழில்நுட்பத்தை நாங்கள் ஒரு பொதுவான அறிவுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கான ஜெனரல் நாலேஜுக்காக எல்லாம் இது சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. சில வழியில் எங்களுக்கு ஒரு பொருளை பற்றி தெரியாது, அதனுடைய படம் தான் இருக்கு, அதில் தகவல் அறியணும் வேண்டாம், அந்த படத்தை பிடிச்சி டேட்டா கொடுத்தா இது இப்படி இங்க இது என்னது உண்மையானதா போலியானது சகல தகவலையும் அது தருகிறது. இதோடமான வீடியோ வேணுமா, ஆமா, எங்கட மொழியில வேணுமா, வேற மொழியில வேணுமா, இதோடமான விவரங்கள் என்னென்ன நாங்கள் கொடுத்து விரைவாக அந்த ஏஐட்ட பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சில விவாதங்களுக்கெல்லாம் தீர்வாக ஏஐ தொழில்நுட்பம் எங்களுக்கு தீர்வை தந்திருக்கிறது. சிலர் வாதிடுவார்கள், இது இதுக்கான பொருள், இது இதுக்கான பொருள் என்ன, இல்லை இது இதுக்கான பொருள் என்னதான். இப்படி பல விஷயங்களை நான் நேரில் கூட கண்டிருக்கேன். ஒரு சப்பாத்து வணிகன் வந்தாச்சு, இது ஆம்பளை பிள்ளைங்க சப்பாத்தா பொம்பளை பிள்ளைங்க சப்பாத்தாச்சுன்னு ஒரு பிரச்சனை. அப்போ எல்லாருமே மண்டையை போட்டு குழப்பணும், இல்லை இது பொம்பளை பிள்ளைன்னு சப்பாத்து தான், இல்லை இது ஆம்பளை பிள்ளைன்னு ஒரு பகுதி. ஏஐ தொழில்நுட்பத்தை கொடுத்தாச்சு, போட்டோ எடுத்து போட்டாச்சு, என்ன எந்த பிள்ளையே போடக்கூடியது, அது தெளிவாக சொல்லிடுது, இந்த பிள்ளை தான் இது போடக்கூடியது. அவை இப்படி சில குழப்பங்களுக்கு தீர்வாக எல்லாம் அது எங்களுக்கு வழிவகுக்குது. அதுக்கான ஆதாரங்களையும் அது தெரியும், ஏன் இது ஆம்பளை பிள்ளைக்கு என்ன தகவலையும் இது பொம்பளை பிள்ளைக்கு அந்த சப்பாத்து போட வேண்டியதுன்னு தகவலையும் தெரியும். இப்படி எங்களுடைய பேசுபொருளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தில். அடுத்த புரட்சிகரமான ஒரு முன்னேற்றம் என்னென்றால், எங்களுக்கு இறந்து போயிருப்பார்கள் எங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், நெருக்கமான உறவுகள், பலர் தன்னுடைய அப்பா, அம்மா, தங்கை, அண்ணன் உறவுகளை எல்லாம் இழந்திருப்பார்கள். அந்த உறவுகளை எல்லாம் எங்களுடைய விசேஷத்துக்கு, இப்பொழுது ஒரு அண்ணனுக்கு திருமணம் நடக்கிறது என்றால் அவனுடைய அப்பா இல்லை, அல்லது ஒரு மகளுக்கு திருமணம் நடக்கிறது என்றால் அம்மா இல்லை என்றால் அந்த குறையை நீக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவருடைய உருவத்திலேயே அவர்களுடைய குரலை வைத்து அவர்கள் பேசுவது போன்று அவர்களை மணவரையிலே அந்த காட்சி குலத்தை கொண்டு ஒரு எங்களுடன் அவர்கள் இருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக, ஆசை தெரிவிப்பதாக ஒரு காட்சியை கொண்டு ஏஐ தொழில்நுட்பம் எங்களுக்கு தந்துவிட்டது. அது ஒரு என்ன சொல்வது, எங்களுக்கு ஐயோ ஒரு கவலையில் இருந்த எங்களுக்கு அழுகையுடன் சேர்ந்து ஒரு சந்தோஷத்தையும் தருவதாக, அது எங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது என்று ஒரு பெருமிதம் படக்கூடிய ஒரு விடயமாகவும் ஏஐ தொழில்நுட்பம் நல்ல புரட்சியான ஒரு விடயத்தை செய்தது. அண்மை காலமாக இப்படித்தான் நல்ல விடயங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்த நாம் இப்பொழுது அதிலும் திருட்டுத்தனத்தை செய்ய நம்மவர்கள் தொடங்கிவிட்டார்கள். ஒரு சிலருடைய செயல்கள், நுட்பங்களை அதிகமாக படித்தவர்கள் இதிலேயும் எப்படி பணத்தை கறந்து கொள்ளலாம் என்பதை அறிந்து கொண்டு பல விதத்திலே குறுக்கு வேலைகளை செய்ய வழிகிட்டு விட்டார்கள். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி நாங்கள் பணம் சம்பாதிக்கலாம், அல்லது மற்றவர்களை பேக் காட்டலாம், திருடலாம் என்ற ரீதியிலே பலர் உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன விடயம் என்றால், இந்த ஏஐ தொழில்நுட்பம் அதில் உருவாக்கப்படக்கூடிய ஆப்ஸ்கள், அதாவது இந்த ஏஐ பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய வீடியோக்கள், அதே போன்று போட்டோஸ் வசதி எல்லாம் நிறையவே இப்பொழுது ஆப்ஸ்களே கிடைக்கிறது. அல்லது எங்களுக்கு பிடித்தமான உதவிகளினூடாக நாங்கள் இப்பொழுது ஜெமினி என்கிற ஆப் ஊடாக பெறலாம், அல்லது ஏஐ தொழில்நுட்ப ஆப் ஊடாக பெறலாம். இப்படி பலவிதமான ஆப்ஸ்கள் ஊடாக நாங்கள் எங்களுக்கு தேவையான வீடியோக்கள், படங்கள் எல்லாம் ஏஐ ஊடாக பெறக்கூடிய வசதி இருக்கிறது. அதை நாங்கள் சமூகத்திலே அந்த ஒரிஜினல் போன்றே அந்த படங்களை உருவாக்கிவிட்டு
அதனுடைய போலித்தன்மைகளை வெளியிலே கண்டுபிடிக்காத விதத்தில் எங்களுடைய படங்கள் உருவாக்கங்களை நாங்கள் நுட்பங்களினூடாக செதுக்குகிறோம். அப்படி அந்த ஏஐலே உருவாகின்ற படங்களை காட்டி மற்றவர்களை பேய் காட்டுகின்ற, அல்லது மற்றவர்களுக்கு அதாவது இது பற்றி அறிவில்லாதவர்கள், கொஞ்சம் வயசு கூடியவர்கள், வயசு குறைந்த சிறுவர்கள், அல்லது ஏஐ பற்றி என்னென்று விஷயம் தெரியாதவர்களை வைத்து இந்த போட்டோக்களை வைத்து பேய் காட்டி பணம் பறிக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. செய்யாத ஒரு தவறை நீ செய்த, நீங்க பாரு நான் போட்டோ வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த போட்டோவை காட்டி தவறான விடயங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டினால் அவர்கள் உண்மை என்றதை நம்பி, ஐயோ நான் செய்யவில்லை, இது எப்படி நடந்தது என்ற ஒரு நினைவிலே, என்ன இப்படி நடந்திருக்கலாமா, அப்படி நடந்திருக்கலாமா, அல்லது நான் போதையில் இருந்த போது இப்படி செய்தனான்னு கூட சிலர் சிந்திக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அப்படி ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து பேய் காட்டி பணம் சம்பாதிக்க வெளிக்கிட்டு விட்டார்கள். ஆகவே நுட்பங்கள் எங்களுக்கு நல்ல விதத்திலே வந்து தொழில்நுட்பங்கள் உதவினாலும் சில வேளைகளில் அது எங்களுடைய செயல்பாடுகளினால் பாரதூரமான அழிவை நோக்கி எங்களை கொண்டு செல்கிறது. இந்த தேவையற்ற பல பிரச்சனைகள் சமூகத்திலே ஒரு தவறான பாதுகாப்பற்ற நோக்கத்தில் இது சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தவறுமே செய்யாத பெண் பிள்ளைகளை தவறாக சித்தரித்து போட்டோ எடுத்து அதிலினூடாக பணம் உழைக்கின்றவர்கள், அல்லது அதை காட்டி மற்றவர்களை வெறுட்டுகின்ற தன்மைகள் எல்லாம் நிறையவே மலைந்து போயிருக்கிறது. நாங்கள் தான் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு விடயம் நடக்கிறதா, நாங்கள் அந்த விடயத்தை ஆராய்கிறோம், முதல் ஆராய வேண்டும். நாங்கள் பலரும் என்ன நினைக்கிறோம் என்றால், கண்ணால் கூட கண்டால் அது உண்மை என்று நாங்கள் நினைத்து விடுவோம். ஒரு விஷயத்தை கண்ணால கண்டாத்தான் உண்மைன்னு நினைக்கிறோம். இப்பொழுது காலத்துல எல்லாம் பேக்காட்டு போலி, அவன் நேர பார்த்தா தான் இது உண்மை என்று நினைக்கிறோம். ஆனா இப்ப நேர வந்து பார்க்குற விஷயத்தையே வந்து போலியா சித்தரிக்கிறதான் இது ஏஐ தொழில்நுட்பம். நேர நாங்கள் பார்த்தோம்டா அதை கூட நாங்கள் அசலண்டு நம்புறோம் அந்த விஷயத்தை, இல்லையா? ஏஐ தொழில்நுட்பத்தில் அப்படித்தான் நம்புறோம். ஒரு போட்டோ பார்க்கணும்டா அது எங்களுக்கு பொய்யன்னு தெரியாம உண்மையாவே உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அப்ப உண்மையை நம்பிடுறோம். அப்ப அந்த உண்மையையும் இப்ப கண்ணால இதை கண்டாலும் அந்த உண்மையையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமெண்டா விசாரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தீர விசாரணை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி தீர விசாரித்து தான் நாங்கள் இந்த ஒரு விடயத்தையும் இப்பொழுது தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அவை நுட்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், இல்லையா திவ்யா? நிச்சயமாக. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த வளர்ந்திருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம், அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய விடயங்கள் இன்றைக்கு மனித மூளைகள் போலவே சிந்திக்கக்கூடிய விடயங்களாக உருவாக்கப்பட்டு விட்டன என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த வளர்ந்து வரக்கூடிய சூழலே மனிதனை விட இன்னும் அதிகமாக சிந்திக்கக்கூடிய விடயங்களாக இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய செயற்பாடுகள் மாறி இருக்கின்ற தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பக்கமாக கல்வித்துறையிலாக இருக்கலாம், மருத்துவத்துறையிலாக இருக்கலாம், ஊடகத்துறையிலாக இருக்கலாம், அல்லது பல்வேறு பரிணாமம் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கு சாதகமான நல்ல ஒரு வளர்ச்சி மிக்க சூழலிலே உருவாக்கி இருந்தால் கூட இன்றைக்கு இது கணிசமான அளவு பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே லுசியானா குறிப்பிட்டிருப்பது போல ஒரு தனிநபர் பாதுகாப்பினை உறுதி செய்ய முடிகிறதா, அல்லது கூட்டாக ஒரு பாதுகாப்பினை, நான் ஒரு சமூக வலைத்தளத்தினை பாவிக்கிறேன் என்று சொன்னால் அங்கே பாவிக்கக்கூடிய என்னுடைய விடயங்கள், என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பான சூழலிலே இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியான விடயமாக மாறி இருக்கிறது. காரணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், முன்னரெல்லாம் ஒரு சமூக வலைத்தள திருட்டு என்ற ஒரு விடயங்கள் இருந்தது. நான் என்னுடைய விடயங்களை எடுத்துத்தான் அவ்வாறான விடயங்களை செய்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் வழங்கக்கூடிய தரவுகள் என்பது ஏஐ தொழில்நுட்பத்துக்காக இருக்கலாம், அல்லது இந்த சமூக வலைத்தளங்களினுடைய திருட்டுகளினை அல்லது போலிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு சாதுரியமான தேவையான விடயமாக இருக்கிறது. நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு போட்டோவில் இருந்து நான் சிலவேளை திருமணம் செய்தவராக என்னை மாற்றுகிறார்கள், எனக்கு குழந்தை இருப்பதாக மாற்றுகிறார்கள், சிலவேளை நான் ஒரு பயங்கரவாதியாகவோ ஒரு தீவிரவாதியாகவோ அல்லது ஒரு நாட்டிற்கு அல்லது ஒரு இனத்திற்கு தேவையற்ற கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு நபராக கூட மாற்றக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏஐயிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்திலே மனிதனால் உருவாக்கப்பட்ட விடயம் என்ற ஒன்று இன்றைக்கு மனித நிலைத்திருப்பை விஞ்சி அதனுடைய அழிவுக்கு வழிவகுத்திருக்கிறது என்றால் கட்டாயமாக இது பற்றி ஒவ்வொரு குடிமகனும் அல்லது இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு கணிசமான நேரத்திலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். முன்னரெல்லாம் இந்த ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று. இன்றைக்கு ஆவதும் ஏஐயாலே அழிவதும் ஏஐயாலே என்ற நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உதயன் பத்திரிகையில் கூட ஒரு விடயம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குறித்த நபர் தன்னை ஒரு பவுசானவராக, தன்னை ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்பவராக காட்டிக்கொண்டு வாடகை கார்களை பெற்றுக்கொண்டு
தான் ஏற்கனவே ஏஐலேயே பிரதி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமரோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களை தானாக உருவாக்கி ஏஐ தொழில்நுட்பத்திலே உருவாக்கி பிரபல பாடசாலைகளை குறிவைத்து அங்கே சென்று தான் இந்த பாடசாலைகளுக்கு பல்வேறு வளங்களை உருவாக்கி தருவதாக குறிப்பிட்டு அதற்கு அந்த பணத்தினை வெளிநாட்டில் இருந்து எடுப்பதற்கு பல்வேறு வரிகள் செலுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அந்த வரிகளை நீங்கள் முதலில் செலுத்துங்கள், அதன் பின்னர் இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி அல்லது இந்த வளர்ச்சி தன்னுடைய பொறுப்பு என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த பாடசாலை நிர்வாகமும் இந்த பிரதமர் அல்லது பிரதமரினுடைய செயலாளரினுடைய அந்த புகைப்படங்களை பார்த்து அந்த அவர் பேசிய ஏமாற்று பேச்சுக்களையும் நம்பி செயற்கை நுண்ணறிவிலே உருவாக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை எல்லாம் உண்மை என நம்பி பல்வேறு தொகையான பண பெறுமதிகளை இழந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்த பத்திரிகைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் சின்ன விடயமாக இருந்தாலும் ஒரு படித்த இடத்திலே இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு சாதாரண பாமரனை அல்லது ஒரு சமூகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய சாதாரணமான குடிமகனை அல்லது சமூக வலைதளத்தினை பாவிக்கக்கூடியவர்களை எவ்வாறான நிலைமைக்கு மாற்ற இருக்கிறது என்பது தொடர்பாக கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சர்ப்ரைஸ் என்று சொல்லக்கூடிய விடயங்களிலே ஏஐனுடைய தொழில்நுட்பம் என்பது அவ்வளவு வளர்ந்து விட்டது. என்னுடைய தந்தையை நான் சிறு வயதிலே இழந்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய முக்கியமான தருணங்களிலே, அதாவது என்னுடைய திருமணமாக இருக்கலாம், பட்டமளிப்பாக இருக்கலாம், அல்லது என்னுடைய முக்கியமான தருணங்கள் என்று நான் உணரக்கூடிய விடயங்களிலே அவர்களை என்னோடு இருப்பது போல் அல்லது என்னை ஆசீர்வதிப்பது போல் அவர்களோடு நான் மகிழ்ந்திருக்கக்கூடியவாறு இன்றைக்கு ஏஐகள் வீடியோக்களை உருவாக்கி தருகிறது. ஒரு பக்கம் நாங்கள் இல்லாது என்று உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை நெருக்கமாக மாற்றக்கூடிய இதே ஏஐ எங்களிடம் இருக்கக்கூடிய உறவுகளினுடைய தனிப்பட்ட விடயங்களை டீபேக்ஸ் என்று சொல்லக்கூடிய விடயங்களினூடாக கொண்டு செல்லக்கூடியதாக திருடி செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. நேற்று தான் நாங்கள் பார்த்திருந்தோம், உலக புத்தக தினமாகவும் பதிப்புரிமைகளுக்கான தினமாகவும் சர்வதேச அரங்கிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கலை கலாச்சாரம் என்று இருக்கக்கூடிய விடயங்களிலே புத்தகங்கள் பல்வேறு முக்கிய இடத்தினை பெறக்கூடியதாக இருக்கிறது. ஒருவரினுடைய படைப்பினை திருடி இன்றைக்கு ஏஐ உருவாக்கக்கூடிய கவிதைகளாக இருக்கலாம், கட்டுரைகளாக இருக்கலாம், சிறுகதைகளாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த புலமை திருட்டு என்ற விடயம் பல்வேறு வகையினதாக இன்றைக்கு ஏஐயிலே நிகழக்கூடியதாக இருக்கிறது. முன்னரெல்லாம் ஒன்றிலிருந்து திருடினால் தானே கண்டுபிடிப்பீர்கள். இன்றைக்கு 10 புத்தகங்களே அதை அலசி கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல கொஞ்சம், இந்த புத்தகத்துல கொஞ்சம், இந்த புத்தகத்துல கொஞ்சம் என்று எல்லாத்தையும் உருவாக்கி இன்றைக்கு புலமைசார் கட்டுரைகளாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், புனைகதைகளாக இருக்கலாம். இன்றைக்கு 3 கதாபாத்திரங்களை நான் கொடுத்து விட்டு எனக்கு இந்த தலைப்பிலேயே ஒரு சிறுகதை வேண்டும் என்று கேட்டால் ஏஐ தருகிறது. எனக்கு இந்த தலைப்பிலேயே ஒரு நல்ல ஆழமான கவிதையை உருவாக்கி என்று சொன்னால் தருகிறது. எனவே நானும் ஒரு கவிஞனாக, ஒரு எழுத்தாளனாக என்னை ஒரு புலமை திருட்டின் மூலம் அல்லது ஒரு படைப்பாளியினுடைய சொந்த உழைப்பை திருடி நான் என்னுடைய விடயங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே கட்டாயமாக இந்த தொழில்நுட்பம் தொடர்பாக ஒவ்வொரு நபர்களும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாவற்றையும் பிரித்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். துசியன்னா முதலே குறிப்பிட்டிருப்பது போலதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மட்டும்தான் மெய் என்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே விழிப்பாக இருங்கள் என நேய சொந்தங்களுக்கு கோரிக்கையினை விடுத்துக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி.